இந்தியாவில் பல லட்சக்கணக்கான மக்கள் டெய்லி ஷேர் மார்க்கெட்டுக்கு வராங்க. இன்றைக்கி எப்படியாவது ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் வராங்க. இதில் நிறைய பேருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, நிறைய பேருக்கு லாஸும் கிடைக்குது. ஸோ யார் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, யார் லாஸ் ஆனாலும் சரி, ஒரு இன்ஸ்டியூட் மட்டும் மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அதுதான் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி. ஸோ இந்த ஒரு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நம்ம இந்தியாவோட மணி மிஷின் அப்படின்னு கூட சொல்லுவோம். இப்படிப்பட்ட மணி மிஷின் இப்போது ஐபிஓவில் லிஸ்ட் ஆக போகுது. சரியா? இதுக்கு தான் எல்லா ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த என்எஸ்சி ஐபிஓக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எதனால காத்துக்கிட்டு இருக்காங்க? ஏன் அதை மணி மிஷின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? உண்மையாலே அதுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு டெசிஷனுக்கு வந்துடுவீங்க. என்எஸ்சி ஐபிஓனா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். வாட் இஸ் த ரியல் பிஸ்னஸ் பிஹைண்ட் இட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலுக்கு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. என்எஸ்சியோட உண்மையான பிஸ்னஸ் தான் என்ன? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்எஸ்சி ஒரு ஸ்டாக்கை வாங்குறதும் விற்கிறதுக்கு தாண்டி அது ஒரு டோல்கேட் பிஸ்னஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நானும் நீங்களோ ஒரு ஷேர்ஸோ ஏதோ வாங்குறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஒரு எஃப்என்டோ ட்ரேட் பண்ணாலும் சரி, யார் ட்ரேட் பண்ணாலும் சரி, என்எஸ்சிக்கு ஒரு ஃபீஸ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டோல்கேட்டை நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே என்ன நடந்தாலும் சரி, ஒரு கார் போயிட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஃபீஸ் உங்களுக்கு கிடச்சிடும். கரெக்டாக? இந்த சேம் வே என்எஸ்சி யாரோ ஒருத்தர் வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு போனாலே போதும், அவங்களுக்கு ஃபீஸ் கிடச்சிரும். அதை நான் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இன்வெஸ்டர்ஸ் சம்பாதிச்சாலும் என்எஸ்சிக்கு ஃபீஸ் கொடுக்கணும், அதே இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்ணாலும் என்எஸ்சிக்கு ஃபீஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதனால தான் அது ஒரு மணி மிஷின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியுமா? இப்போ யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ என்எஸ்சியோட சர்வர் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் உங்களால் எந்த ஒரு ஷேர்ஸையோ ஸ்டாக்ஸையோ வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. எஃப்என்டோ ட்ரேடு கூட உங்களால் பண்ண முடியாது. எல்லா இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாருமே சர்வர் எப்போ கரெக்டாகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 2 hours அதோட சர்வர் கம்மியானதுனால அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள். யாராலையும் விற்கவும் முடியாது, எதையும் வாங்கவுமே முடியாது. ஸோ இந்த என்எஸ்சி அப்படின்றது ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேவா, ஃபார் ஷேர் மார்க்கெட். ஸோ அப்போது ஷேர் மார்க்கெட் ஒரு ஸ்மூத்தாக ரன் ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பாக என்எஸ்சி ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ ஒரு வீட்டுக்கு எவ்வளோ பவர் சப்ளைன்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு என்எஸ்சி அப்படின்றது. ஸோ இப்போது எல்லாருக்கும் வர கொஸ்டின் என்னதுன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேம். ஸோ அப்போனா என்எஸ்சி மட்டுமே கிடையாது, இந்தியாவில் பிஎஸ்சியும் இருக்குது, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இருக்குது, ஓல்டஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் எல்லோரும் என்எஸ்சி கிட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பிஸ்னஸ் வேர்ல்டில் நெட்வொர்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெட்வொர்க் எஃபெக்ட்னா யார்கிட்ட அதிகமாக நெட்வொர்க் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் இருக்குது, டெலிகிராம் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா, டெலிகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா? வாட்ஸ்அப் தான். ஏன்? பிகாஸ் உங்களோட ஃபேமிலி குரூப், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாட்ஸ்அப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க டெலிகிராம் விட. ஸோ அப்போது நீங்களும் அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அதில் தான் மெசேஜ் சென்ட் பண்ண விரும்புவீங்க. கரெக்டாக? இதுதான் நெட்வொர்க் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. த சேம் தான். ஸோ என்எஸ்சியும் இருக்குது, பிஎஸ்சியும் இருக்குது. பட் ஆனால் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ்லாம் இங்கே என்எஸ்சியில் தான் நிறைய இருக்கிறதுனால வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நெட்வொர்க் அதிகமாகிட்டே இருக்குது, பெருசாக இருக்கிறது இன்னும் பெருசாகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ லிக்விடிட்டியும் அதிகம். ஸோ ஈஸியாக ட்ரேட் பண்ணிடலாம். சீக்கிரமாக கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுனால எல்லோரும் என்எஸ்சியை ப்ரிஃபர் பண்ணி என்எஸ்சி கிட்ட வராங்க. ஸோ பெருசாக இருக்கிறது இன்னும் பெருசாகிட்டே போகுது. ஸோ பிஎஸ்சி அவ்வளோவா யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. என்எஸ்சியோட மிகப்பெரிய ரெவன்யூ சோர்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகுதுல்ல, ஸோ அதில் தான் அதுக்கு நிறையா இன்கம் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் கிடையவே கிடையாது. ஸோ எனக்கே இது அஸ்டானிஷிங்காக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, நான் ஒரு ட்ரேட் பண்ணுறேன். ஸோ வாங்குவோம், பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ பை பண்ணச்சிலையும் அதுக்கு ஒரு ஃபீஸ் அப்படின்றது ஒன்று உண்டு, செல் பண்ணச்சிலையும் அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் உண்டு. நான்லாம் ஸ்டார்டிங்கில் ட்ரேட்லாம் பண்ணச்சில் என்னடா நான் ஒரு 10-15 ட்ரேட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நமக்கு கணக்கு பண்ணி பார்க்கச்சில நிறைய இடிச்சுது. அப்போ தான் நம்ம கடைசியில் ஒரு 2000 ரூபாய் மேலே எக்ஸ்ட்ரா போகுது ஃபீஸ் மாதிரி. ஸோ நான் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸையும் அதையும் கணக்கு பண்ணி பார்க்கச்சில ஒரு இதை ஒரு ட்ரேடில் ஒரு பை பண்ணச்சில எனக்கு 35 rupees போகுது. அதே ட்ரேடில் செல் அப்படின்றது ஒன்று பண்ணச்சில எனக்கு அதே மாதிரி 35 rupees போகுது. ஸோ ஒரு ட்ரேட், அதாவது ஒரு பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு எனக்கு மினிமம்
இன்னும் அரௌண்ட் 70 rupees ஆகுது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நாளுக்கு ஒரு 20 ட்ரேட் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1400 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் இந்தியாவில் லட்சக்கணக்கான பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணாங்கன்னா அதில் கோடிக்கணக்கான லாபம் அதுக்கு வந்து இந்த ட்ரேடிங்கால தான் வந்து என்எஸ்சிக்கு நிறையா ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது. சின்ன சின்ன ட்ரேடாக இருந்தாலும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதோட வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால அதோட அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து என்எஸ்சியோட ரெவென்யூவோட சீக்ரெட், த மெயின் பார்ட். ஸோ ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு லாஸ் அப்படின்றது ஒன்று இருக்க தான் செய்யும். கரெக்டாக? ஆனால் இந்த என்எஸ்சி மட்டும் பெருசாக லாஸ் அடையவே அடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனியை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கார் கம்பெனியை நடத்துறதுக்கு நிறைய தேவை. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி வேணும், மிஷின் வேணும், அதை வாஷ் பண்ணுறதுக்கான எல்லாமே நிறைய ஹார்ட்வேர் ரிலேட்டட் திங்ஸ் வேணும், லேபர்ஸ் வேணும், நிறைய வேணும். கரெக்டாக? இதே இந்த என்எஸ்சியை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு சாஃப்ட்வேர் போதும், அண்ட் தென் நெட்வொர்க் நல்லா இருந்தால் போதும், அண்ட் தென் ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் இருந்தால் போதும். ஸோ இந்த மூணுத்தை வச்சு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாக ஆக அதோட ரெவன்யூ அதிகமாகுமே தவிர்த்து லேபர்ஸோ அதோட ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. இதுக்கு வந்து பிஸ்னஸில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அசட் லைட் பிஸ்னஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ செலவுன்றது கம்மியாக தான் இருக்கும். எந்த ஒரு செலவும் எந்த ஒரு டிபெண்டன்சியுமே இருக்காது. அந்த டெக்னாலஜி சர்வர் அந்த மாதிரி இது இருந்தால் மட்டும் போதும், ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டுமே போதும். ஸோ அதை வச்சு இது கண்டினியூஸாக ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர்த்து அதுக்கு லாஸ் அப்படின்ற வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ பெரும்பான்மையான இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸ் மாடல்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புவாங்க. ஸோ ப்ராஃபிட் தான் வரும், கண்டிப்பாக லாஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் அவங்க இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் என்எஸ்சிக்கு யார் ஜாக்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷேர் மார்க்கெட் பற்றிலாம் யாரும் பெருசாக பேச மாட்டாங்க, ரொம்ப குறைவு தான். ஸோ 100% மட்டும்தான் வந்து இந்த நியூஸில் கூட அது பங்குச்சந்தை சரிவாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம யாருக்குமே அதை பற்றின ஃபுல் நாலேஜே இருக்காது. ஆனால் இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து எல்லாருக்குமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்னன்னு ஒரு சின்ன நாலேஜ் இருக்குது. ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா இப்போவே அவங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன்னா இப்போவே அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா இப்போவே அவங்க எஸ்ஐபி ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஒரு டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண என்எஸ்சியோட கஸ்டமர்ஸ் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. அதுவும் ஃப்ரம் இந்தியா அவங்களுக்கு இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்க ட்ரேட் பண்ணலாம், நாளைக்கு அவங்க எஸ்ஐபி பண்ணலாம், அதுக்கு அடுத்த நாள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்க கஸ்டமர்னு ஒன்று டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணாலே அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆப்வியஸாக கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபீஸ்ன்றது வந்தாகும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஜாக்பாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது என்எஸ்சி ஐபிஓ வந்துச்சுன்னா யார் அதிகமாக சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சந்தோஷப்படுவாங்க தான். ஆனால் அவங்கள காட்டிலும் யார் சந்தோஷப்படுவாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் அன்லிஸ்டட் இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி 2-3-5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஏதாவது வாங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்எஸ்சியில் ஷேர்ஸ் வாங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அன்லிஸ்டட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஐபிஓ அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆகிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸாக ஐபிஓ லிஸ்ட் ஆச்சுனாலே அதுக்கு வந்து ஒரு பல மடங்கு வேல்யூ கண்டிப்பாக வரும். கரெக்டாக? ஸோ அப்போது அப்படி ஒரு வேல்யூ வந்ததுன்னா வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அவங்களோட மதிப்பு வந்து பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் இப்போ வந்து என்எஸ்சி ஐபிஓக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன மேம் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறீங்க, அப்போது என்எஸ்சி ஐபிஓ வந்தால் நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நீங்கள் அதோட அட்வான்டேஜஸையும் டிஸ்அட்வான்டேஜஸையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சேம் வே நீங்கள் என்எஸ்சி அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுக்கும் நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது. ட்ராபேக் நம்பர் 1 பார்த்திங்கன்னா, செபியோட ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இது சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால சைபர் அட்டாக்லாம் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து ட்ரேட் ஆக்டிவிட்டி அப்படின்றது இப்போ சோஃபார் குறையலை. சப்போஸ் குறைஞ்சிச்சுன்னா ஆப்வியஸாக அவங்களோட ப்ராஃபிட் எல்லாம் கம்மியாகிட்டே தான் வரும். அண்ட் ஃபோர்த் வந்து இப்போதைக்கு என்எஸ்சி டாப்பில் இருக்குது, ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனியாக இருக்குது. அண்ட் இன் ஃப்யூச்சர் ஒரு காம்படிட்டர் வந்தாங்கன்னா இது வந்து மாற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது மேம் இது இவ்வளோ நல்ல கம்பெனியாக இருக்குது, நான் இதில் ஐபிஓவில் நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ யூ ஹாவ் டு வெயிட். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும்
நீங்கள் 3 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். நம்பர் 1 வேல்யூவேஷன். அதோட வேல்யூவேஷன் அண்டர் வேல்யூவேஷனில் இருக்கா இல்லை ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கான்றதை பார்க்கணும். அதோட வேல்யூக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கணும். அண்ட் நம்பர் 2 வந்து ரெவன்யூ க்ரோத். ரெவன்யூ சைட் பை சைட் க்ரோ ஆகிட்டே இருக்கா, ரெவன்யூவும் க்ரோ ஆகணும் அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட்டும் க்ரோ ஆகணும். ரெவன்யூ க்ரோ ஆகணும் அண்ட் சைட் பை சைட் ப்ராஃபிட்டும் க்ரோ ஆகுதா, இந்த 3மே அது க்ரோ ஆகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து நல்ல கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, இந்த 3மே இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நல்ல கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் வரனாலும் ரெவன்யூ வரனாலும் வேல்யூவேஷன் ஓவராகவோ கம்மியாகவோ இருந்தாலும் நம்ம அதை அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி அப்படின்றது வெறும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டுமே கிடையாது. இது வந்து ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனி, கரெக்டாக. அது மட்டும் இல்லை வந்து இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதனால தான் வந்து இது வந்து இந்தியாவோட ஒரு மணி மிஷின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இதுக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றது இன்னும் இதுதான், இந்த ரீசன்ஸ் தான் இது வந்து இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு காரணம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ், இப்போ சப்போஸ் ஐபிஓ என்எஸ்சி ஐபிஓ வந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா மாட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலுக்கு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.